ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? ஒரு விஷயத்துக்காக நம்ம அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருப்போம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்குமா? நடக்காதா? என்ன ஆகும்? அப்படின்னு யோசிக்கிறத விட, அந்த புடிச்ச விஷயத்துக்காகவோ, இல்ல நீங்க நெனச்ச விஷயத்துக்காகவோ அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இட்ஸ் சம்திங் பெட்டர் ஃபீலிங் ரைட்? ரிசல்ட்ஸ் டசன்ட் டிஃபைன் யுவர் எஃபோர்ட்ஸ். உங்க எஃபோர்ட்ஸ் வந்து உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாவே, அந்த ரிசல்ட்ஸ் பெரிய இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணாது. ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். லைக் நீங்க அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த பெர்சனுக்காகவோ, இல்ல அந்த விஷயத்துக்காகவோ, இல்ல ஏதாவது கிடைக்கணும் லைஃப்லன்றதுக்காக அவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? இட் டசன்ட் டிஃபைன்ல. உங்களுக்கு புடிச்சத நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. பண்ணிட்டே இருங்க. தட்ஸ் எனஃப் ரைட்? தோனி சொன்ன மாரி தான். ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் ப்ராசஸ் இஸ் மோர் எனஃப் டு சாட்டிஸ்ஃபை யுவர் இன்னர் செல்ஃப். ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. டேக் கேர். ஓம் நமச்சிவாய.